நீங்க உறுப்பினர் ஆனன்னு சொன்னீங்க, மற்றவங்க உறுப்பினர் ஆனாங்களா? சரி, உறுப்பினரே இல்லாத கட்சியில அதுவே ஒரு ஏற்கனவே அந்த சக்கரவர்த்தின்றவர் வச்சிருந்த லெட்டர் பேட் கட்சி, அதுல போய் நீங்க எப்போ உறுப்பினரா சேர்ந்தீங்க? எவ்வளவு நாள் இந்த கட்சிக்காக என்ன செஞ்சீங்க? என்ன போராட்டம் நடத்துறீங்க? இந்த அம்மா அடிச்ச கொள்ளையினால, இந்த அம்மா அடிச்ச செஞ்ச ஊழல்னால புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கணக்கு வந்தது. இன்னைக்கு அந்த சொத்துக்கள் அத்தனையும் சசிகலா கிட்ட இருக்குன்னா, அப்போ இவங்க அடிச்ச கொள்ளைக்கு அம்மாவையே ஏமாத்தணும், இவங்கெல்லாம் எந்த மூளைக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடியாரை அம்மாவையே ஏமாத்தணும், நம்மளால எடப்பாடியாரை ஏமாத்த முடியாதான்னு நினைக்கிறாங்க. அது 450 நோ வந்ததுன்னு சொன்னாங்க. சரி, அந்த வந்தவங்க என்னன்னா, அதில் ஒரு 60 பேருக்கு நேர்காணல் நடத்தினார். நேர்காணல் நடத்தி நீங்கள்லாம் வேட்பாளராக இருக்க, ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு 2 கோடியாவது டிடி எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சீட்டுன்னார். அதில் பாதி பேர் இப்போ ஓடிட்டாங்க. அவர் கட்சியை பற்றி பேசிட்டோம், அவங்க தலைவர் விஜய் உலகத்திலே சிறந்த தலைவரும் சொல்லிக்கிட்டோம், அவர் ஆடுற டான்ஸுக்கு இணையாக உலகத்தில் யாரும் டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டோம், வள்ளல் ஆதவர்ஜினான்னு சொல்லி பொழப்பு நடத்திட்டோம். இந்த ஈனத்தனத்தை அவர் அந்த கட்சியோட காட்டிக்கிட்டோம். அதிமுகவை பற்றி பேசுவதை செங்கோட்டையன் இனி ஒழுங்கா பேசணும், இல்லைன்னா எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை பேசுவதற்காக உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு தேர்தல் களத்துல நிறைய காமெடிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, யார் அதுல அதிக காமெடி பண்றாங்கன்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா, சசிகலா திடீர்னு வந்தாங்க, நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு கொடியை காட்டினாங்க. அதோட போயிட்டு 2 நாள் கழிச்சு மறுபடியும் வந்தாங்க, நான் ஒரு கட்சியை வாங்கிட்டேன்னாங்க. இப்படி இந்த காமெடி பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப என்ன பண்றாங்க, கட்சியில போட்டியிடுறவங்களுக்கு விருப்ப மனு வாங்க போறேன். சரி, விருப்ப மனு எல்லாரும் வாங்குறாங்க, இவங்களும் சரி விருப்ப மனு 234 தொகுதிக்கும் விருப்ப மனு வாங்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா, ஆக கொடி அறிவிக்கப்பட்டு ஒரு வாரம் ஆச்சு, கட்சி தொடங்கி ஒரு 4 நாள் ஆச்சு. அந்த அறிவிச்ச கொடியா இந்த கொடின்னு பார்த்தா அதுவும் இல்லை, இது வேற கொடி அது வேற கொடி. அந்த பதிவு அவங்க ஒரு தேர்தல் சின்னன்னு காட்டினாங்க. அந்த தேர்தல் சின்னம் எந்த தேர்தலுக்கு வாங்குறதுன்னு பார்த்தா அது 2016 தேர்தலுக்கு வாங்கியிருக்காங்க. இப்படி எதுவுமே உண்மை இல்லாம எல்லாம் குழப்பத்திலேயே அது தேர்தல் கமிஷன்ல பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு கரண்ட்ல இருக்கான்னு பார்த்தா அதுவும் விவாத பொருள். இப்படி இருக்கிற நிலையில இவங்க மனு வாங்குறாங்க. அவங்க தெளிவா சொன்னாங்க, நாங்க போய் ஒரு கட்சியில சேர்ந்துட்டேன், அந்த கட்சி என் கட்சி அப்படின்னாங்க. இப்போ அந்த கட்சி இதுக்கு முன்னால் இருந்த தேர்தல்களில் போட்டியிட்டுதா, அல்லது இதுக்கு முன்னால அரசியல் ஏதோ, அவர் பாவம் பிட் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி அங்கங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு சுத்திட்டு இருந்தாரு. அந்த கட்சியை வாங்கி வச்சுன்னா அதுல கூட அந்த கட்சியில யார் யார் நிர்வாகிகள் கூட அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அந்த கட்சியை வாங்கி வச்சுட்டு இப்ப என்ன சொல்றாங்க, வேட்பு மனு வாங்க போறேன். சரி, என்ன வேட்பு மனு வாங்க போறேன்னா 234 தொகுதிக்கு வாங்க போறேன். சரி, வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த வேட்பு மனுவில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எந்த ஆண்டு இந்த கட்சியில உறுப்பினராக சேர்ந்தீங்கன்னு கேட்குறாங்க. கட்சியை முந்தனத்து தொடங்கிட்டு இவங்க போய் அந்த கட்சியில சேர்ந்துட்டு சொல்லிட்டு இவங்க இந்த கட்சி எந்த ஆண்டு அப்போ யாருக்கு சீட்டு கொடுக்க போறாங்க? அந்த கட்சியில உறுப்பினராக இருந்தவங்களுக்கா? இதுல வேற இடையில எப்போவாது நீக்கம் பண்ணிருக்காங்களா? மறுபடியும் உங்களை சேர்த்து இருக்காங்களா? இது ஒரு கேள்வி. தலைமையினுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு
ஆட்பட்டிருக்கீங்களா? என்ன இந்த விருப்ப மனுவில் இவங்க கேள்வி கேட்குறாங்க. இது கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்க. நீங்க கட்சியை கொடியை காட்டி 10 நாள் ஆச்சு, கட்சி காட்டி 5 நாள் ஆச்சு. ஆனா உறுப்பினர் சேர்த்தீங்களா? நீங்க உறுப்பினர் ஆனன்னு சொன்னீங்க, மற்றவங்க எல்லாம் உறுப்பினர் ஆனாங்களா? சரி, உறுப்பினரே இல்லாத கட்சியில அதுவே ஒரு ஏற்கனவே அந்த சக்கரவர்த்தின்றவர் வச்சிருந்த லெட்டர் பேட் கட்சி, அதுல போய் நீங்க எப்போ உறுப்பினரா சேர்ந்தீங்க? எவ்வளவு நாள் இந்த கட்சிக்காக என்ன செஞ்சீங்க? என்ன போராட்டம் நடத்துறீங்க? இந்த கட்சியில ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளானீங்களான்னு இப்படி அர்த்தமில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு விண்ணப்ப படிவம் விநியோகிச்சிட்டு இருக்காங்க. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு அவங்க சசிகலா தன்னுடைய மரியாதைய இன்னைக்கு இழந்துட்டு வராங்க. எதையோ இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய பெயரை பயன்படுத்தி, நான் கேட்கிறேன், நீங்க நினைச்சு பாருங்க, புரட்சி தலைவி அம்மா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னு சொல்லி வழக்கு, திமுக ஆட்சியில வழக்கு போடப்பட்ட அந்த வழக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியது. அந்த வழக்குக்கு காரணம் யாரு? இந்த சசிகலா தானே. சரி, அந்த வழக்குல இன்னைக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நான் புரட்சி தலைவி அம்மா கிட்டயா இருக்கு. அந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறது சசிகலா தானே. இன்னும் சொல்ல போனா, புரட்சி தலைவி அம்மா மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்துல காஞ்சிபுரத்துல ஒரு சர்க்கரை ஆலையை விலைபேசி வாங்கினாங்கன்ற செய்தி இன்னைக்கு வந்திருக்க. ஆக இந்த அம்மா அடிச்ச கொள்ளையினால, இந்த அம்மா அடிச்ச செஞ்ச ஊழல்னால புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கலங்க வந்தது. இன்னைக்கு அந்த சொத்துக்கள் அத்தனையும் சசிகலா கிட்ட இருக்குன்னா, அப்போ இவங்க அடிச்ச கொள்ளைக்கு அம்மா தண்டனை குற்றத்தை சுமந்து கலங்கத்தை சுமந்தார்கள். அப்படி அம்மாவே களங்கம் ஏற்படுவதற்கு காரணமா இருந்த சசிகலா இப்போ எப்படியாவது அரசியல்ல மறுபடியும் உள்ள வந்துன்னு பாக்குறாங்க. இந்த ஆட்சி இன்னைக்கு ஏமாத்தி அதிமுக தொண்டர்களை எல்லாம் கவசமா பயன்படுத்தி ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணி இந்த ஆட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வெற்றி பெற்று விடக்கூடாது, மறுபடியும் திமுக தான் வரணும். ஏன்னா அவங்க வந்தாதான் சாராய ஆலை, மிடா சாலையில உற்பத்தி செய்யற சாராயத்தெல்லாம் அரசுக்கு விநியோகிக்க முடியும். அதனால இன்னைக்கு மிடா சாலையினுடைய அதிபராக இருக்கின்ற சசிகலா இன்னைக்கு பணத்தை வாரி இறைச்சி ஏதோ அதிமுகவுக்கு போட்டியாகி இவங்க ஒரு அணியை உருவாக்குவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த காமெடியெல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்து எடுத்து குப்பையில வீசின காமெடிகள். இந்த காமெடியெல்லாம் எடுபடாது. சசிகலாவை இன்னும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவராகவும், அதிமுகவை அபகரித்து அதிமுக தொண்டர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தியவராகவும், ஊழல் செய்து கொழுத்து ஊழலின் உருவமாக இருப்பவராகவும் தான் பார்க்கிறோமே தவிர, சசிகலா மீது இருந்த மரியாதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே மாத்திட்டு வராங்க. அவங்க ஒழுங்கா தன்னுடைய நிலையை உணர்ந்து இருக்கணும். அம்மாவே சசிகலாவை பல நேரங்கள்ல விலக்கி வைக்க பார்த்தாங்க, சில நேரங்கள்ல விலக்கியும் வச்சாங்க. ஆனா இவங்களுடைய சதி திட்டங்கள், இவங்களுடைய சூழ்ச்சிகள் அன்பு காட்டுவதை போல, அம்மா மீது பாசம் வைத்திருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அம்மாவை ஏமாத்தி, அம்மாவையே ஏமாத்திட்டு இருந்த அந்த சசிகலா அதிமுகவை அபகரித்து வைத்துக் கொண்டு தனக்கு வேண்டியவர்கள், தன்னுடைய குடும்பத்தினருக்கு
வேண்டியவர்கள் என்று எல்லாரும் கொள்ளையடித்து கொண்டிருந்த, அவர்களை வைத்து பதவியில் வைத்துக் கொண்டு இவர்கள் அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்த அந்த ருசி இன்னும் அவங்கள விடல. அம்மாவையே ஏமாத்தணும், இவங்கெல்லாம் எந்த மூளைக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடியாரை அம்மாவையே ஏமாத்தணும், நம்மளால எடப்பாடியாரை ஏமாத்த முடியாதான்னு நினைக்கிறாங்க. ஆனா அம்மாவை ஏமாத்தினாங்க. அம்மா அன்புக்கு இணங்கி போனாங்க. அம்மா பாசத்துக்கு கட்டுப்பட்டு சசிகலா அவருடைய சதி திட்டங்களுக்கு இரையானாங்க. கட்சியில அவங்களுடைய உயிர் இழந்தாங்க மட்டும் இல்ல, ஒரு களங்கத்தை சசிகலா சேர்த்த சொத்துக்கு அம்மா களங்கப்பட்டு நின்னாங்க. அப்படிப்பட்ட இந்த சசிகலா மறுபடியும் இன்னைக்கு கொள்ளை அடிச்சு வச்சிருக்க பணத்தை இன்னைக்கு பயன்படுத்தி எப்படியாவது அரசியல்ல நுழைஞ்சிடலான்னு சொல்லி இன்னைக்கு ஆட்களை திரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்க மாட்டாங்க. ஏன்னா அம்மாவாலே விளக்க முடியாத, அகற்ற முடியாத, அம்மாவையே ஏமாற்றி கொண்டிருந்த சசிகலாவை விரட்டி அடித்தவர் எடப்பாடி பழனிசாமி. அம்மாவை ஏமாற்றி நடிச்சு கொண்டிருந்த திமுகவினுடைய கைக்கூலி பன்னீர்செல்வத்தை விரட்டி அடித்தார். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு இந்த கட்சியை காப்பாற்ற வந்த கலங்கரை விளக்கமாக இன்றைக்கும் போற்றுகிறோம். எனவே அம்மா அன்புக்காக கட்டுப்பட்டு பாசத்தை காட்டி அம்மாவை ஏமாற்றிய சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி விரட்டி அடித்தார் என்பதற்காகத்தான் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் கொண்டாடுகிறார்கள். எனவே சசிகலா எத்தனை வேஷம் போட்டாலும், என்ன நாடகம் நடிச்சாலும், தான் சேர்த்து வச்சிருக்கின்ற கொள்ளை பணத்தை, அம்மாவை ஏமாற்றி அபகரித்து வைத்திருக்கின்ற சொத்துக்களை பாதுகாப்பதற்காக திமுகவுக்கு இவர்கள் ஏதோ ஒரு வகையில் உடன்பட்டு நடந்தாலும் அதிமுக தொண்டர்கள் ஏமாற மாட்டார்கள் என்பதை இந்த தேர்தல் காட்டும். இந்த தேர்தலில் அவங்க எடுக்கிற முயற்சிகள் அந்த கட்சி எல்லாம் புஷ்வானமா போயிடும். இதையெல்லாம் இன்னும் ஒரு வாரத்துல பேசு பொருளா இருக்கும். அதுக்கு பிறகு வேட்புமனு தாக்கல் வர சொல்லி முடிஞ்சிடும். ஏன்னா இது போல தமிழ்நாட்டுல இன்னொரு கட்சி நடிகர் விஜய், அவரு நான் தான் முதலமைச்சர் இருக்காரு. சரி, நீ முதலமைச்சர்னா 234 தொகுதியில வேட்பாளர் நிறுத்தணும். ஆமா, அதுதான் நாங்க வேட்புமனு 100 ரூபாய்க்கு வித்தோம்னாரு. ஆனா வேட்புமனு எல்லாம் திரும்பி வந்துதான்னா வரல, கொஞ்சம் தான் வந்தது. 450 என்னவோ வந்ததுன்னு சொன்னாங்க. சரி, அந்த வந்தவங்க என்னன்னா அதுல ஒரு 60 பேருக்கு நேர்காணல் நடத்தினாராம். நேர்காணல் நடத்தி நீங்கெல்லாம் வேட்பாளராக இருங்க, ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு 2 கோடியாவது டிடி எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சீட்டுனாராம். அதுல பாதி பேர் இப்ப ஓடிட்டானா. இன்னைக்கு எல்லாரும் சீட்டை வேணும்னா பணத்தை கட்டுன்ன உடனே அவன் பிச்சுட்டு ஓடிட்டான். இப்போ என்னன்னா, இப்ப திமுக மிகப்பெரிய சதி வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்னன்னா இப்ப ஆள் அனுப்பி விஜய் கிட்ட சீட்டு வாங்க போறாங்களாம். வாங்கிட்டு எல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு எல்லாம் பரிசீலனைப்போ வித்ரா பண்ணிட்டு ஓட போறாங்க. விஜய்க்கு கடைசியில் ஆள் இல்லாம பாதி தொகுதி காலி பண்றதா முடிவு பண்ணிருக்காங்களாம். இப்படி ஒரு தற்குறித்தனமான, என்ன செய்யறோன்னு கூட தெரியாத, இன்னைக்கு காசு கொடுக்கறவனுக்கு சீட்டை ஏலம் போட்டு விற்கிற திருட்டி டிக்கெட் கும்பல், எப்படி திருட்டி டிக்கெட்டை வித்து மொத்தமா 500 கோடி 600 கோடி சம்பளமா வாங்கிட்டு இருந்த விஜய் இப்போ இந்த சீட்டு கொடுக்கிற எம்எல்ஏ நிறுத்துறோன்னு சொல்லி இன்னைக்கு 1 கோடி கட்டு 2 கோடி கட்டுன்னு ஆரம்பிச்சிருக்காங்களாம். இதை திமுக பயன்படுத்திட்டு விஜய்க்கு
தேர்தலில் போட்டியிடுறது எங்க? போட்டியிடுறதுக்கு முன்னே வேட்பாளர்லாம் விலை பேசி ஆட்களை அனுப்பிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சரி, எதுவோ நல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இனி வரக்கூடிய இந்த தேர்தலில் விஜய் ஒரு காமெடி பொருளா காட்சி அளிப்பார் என்பது மட்டும் தெளிவா தெரியுது. அவர் என்னவோ தமிழ்நாட்டு அரசியலை கரைச்சி குடிச்சவர் போல அவர் கூட இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத செங்கோட்டையன். அவர் எங்கேயாவது போய் பாவம் ஸ்டார் ஓட்டர்கள்ல தங்கிட்டு யாரு கூடனா அவர் சந்தோஷமா இருந்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்க கட்சி தொண்டர்கள்கிட்ட அம்மா சொன்னாங்க ஏமாத்திட்டு திரிஞ்சிருந்த ஒரு ஆள். இவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு விஜய் கட்சியில போன அந்த கட்சியில உனக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க, அந்த கட்சியை நீ உருவாக்குவேன்னு நினைச்சு சொல்றாங்க. அங்க போய் என்ன பேசுறாருன்னா, நான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரா முன்மொழிச்சேன். சரி, அதோட நிறுத்தினல்ல, எனக்கு வந்த வாய்ப்பை தந்துட்டேன். இவருக்கு என்ன வாய்ப்பு வந்தது? அம்மா இருக்கிற வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துல பொதுக்கூட்டத்துல கூட செங்கோட்டையன் பேரை போடாம வச்சிருந்தாங்க. 6 வருஷம் அவரை சட்டமன்ற உறுப்பினரா மட்டும்தான் வச்சிருந்தாங்க. அவரை இயங்கவே விடல. அமைச்சர் பதவியிலிருந்து அவரை தூக்குனாங்க. மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தூக்குனாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த அதிமுக கூட்டத்திலேயே நீ வராதன்னு சொன்னாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுத்தாராம். இவரையே பரிதாபம் பார்த்து, சரி ஏதோ நம்முடைய பகுதியில ஒரு சீனியர் கட்சிக்காரரு, அதனால இவங்க சசிகலா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சராக்களை அவருக்கு மறுவாழ்வு தந்தது. அவரை மறுபடியும் செஞ்சால் கோட்டை பக்கம் அமைச்சரவை பக்கம் வர வச்சது புரட்சி தமிழர் எடப்பாடியார். நான் கேட்கிறேன், புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகலான்னா செங்கோட்டையன் மந்திரி ஆயிருப்பாரா? பள்ளி கல்வித்துறை அமைச்சராகி இன்னைக்கு பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சு இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தையே இன்னைக்கு அவருடைய சொத்துக்களின் புகலிடமா மாத்தி வச்சிருக்காரு. இந்த 5 வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி 4.25 வருஷம் முதலமைச்சரா இருந்ததுனால தானே இவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்துட்டு இவர் சுகபோகியா 5 ஸ்டார் ஹோட்டல்ல 5 பிளாக் முடிஞ்சது. சிறப்பாசிரியர்கள் பிரச்சனையா இருந்தாலும், இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனையா இருந்தாலும், பள்ளி கல்வித்துறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணம் செங்கோட்டையன் தானே. இவருடைய திறனற்ற, பொறுப்பற்ற, சுகபோக வாழ்க்கையின் காரணமாகத்தான் பள்ளி கல்வித்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படாமலே இருந்தது. தீர்ப்பு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருந்த செங்கோட்டையன் அதை பத்தி கவலையே படாம அவங்க போராட்டம் நடத்தினாலும் அந்த போராட்டத்துல போய் ஸ்டாலின் நின்றுகிட்டு நான் உங்க வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட்டு போனாலும் செங்கோட்டையன் வேடிக்கை பார்த்தாரே தவிர அந்த பிரச்சனைக்கு தீர்வு தந்தாரா? இப்படிப்பட்ட எதுக்கும் லாய்க்கு இல்லாத, எங்கன்னா போனாருன்னா அந்த குடும்பத்துல யாராவது இருந்தாங்கன்னா வர சொல்ல அந்த குடும்பத்துல சண்டை மூட்டி விட்டுட்டு பொண்டாட்டி புருஷனும் பேச விடாம பொண்டாட்டி ஒரு பக்கம் பேசுற மாதிரி கொண்டு வந்துருவாரு. அப்படியாப்பட்ட யோகியன் இவர் 20 வயசு இளம குறைஞ்சிடுச்சான். அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா அவங்க குடும்பத்துக்கு ஆபத்து. அவ்வளவு நல்ல மனுஷன் செங்கோட்டையன். அவர் கட்சியை பத்தி பேசிட்டோம், அவங்க தலைவர் விஜய் உலகத்திலே சிறந்த தலைவர்னு சொல்லிக்கிட்டோம், அவர் ஆடுற டான்ஸுக்கு இணையா உலகத்துல யாரும் டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டோம். இன்னும் சொல்ல போனா ஆதவர்ஜனாவை போல ஒரு வள்ளல் இல்லைன்னு சொல்லட்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட வள்ளல் ஆதவர்ஜனான்னு சொல்லி பொழப்பு நடத்தட்டும். இந்த ஈனத்தனத்தை அவர் அந்த கட்சியோட காட்டிக்கிட்டோம். அதிமுகவை பற்றி பேசுவதை செங்கோட்டையன் இனி ஒழுங்கா பேசணும், இல்லைன்னா அவரை பற்றிய செய்திகள் வெளியிடப்படும். இவர் என்னவோ அதிமுக அதிமுக இவரை காப்பாத்துச்சு. அதிமுக இல்லைன்னா செங்கோட்டை யாரு? இன்னைக்கு செங்கோட்டையன் கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. ஒரு கட்சிக்கு ஒரு அலுவலகம் கட்டுறது என்ன இருந்ததா? அதனால இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல அவர் உண்மையிலேயே ஒரு அரசியல் தலைவர் இல்ல, அரசியல்வாதியா இருந்தா
கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்று வெற்றி பெற்று வரட்டும். அதை விட்டுட்டு சும்மா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தேவையற்ற கருத்துக்களை, தெளிவற்ற கருத்துக்களை, அவதூறான கருத்துக்களை பேசினால் அவர் ஒரு சரியான மனிதர் இல்லை என்பதை சங்கரன்கோயில் தேர்தலுக்கு இவர் போனாரு, இடைத்தேர்தலுக்கு இவரை பொறுப்பாளராக போட்டாங்க. அங்க அதிமுக வெற்றி பெற்றது. அந்த வெற்றி பெற்றவங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. ஆனா அவருடைய குடும்பத்தில் என்ன ஆச்சு, அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை வந்தது, அதுக்கு பிறகு அம்மா கிட்ட அந்த செய்தி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இவருடைய பதவி என்னாச்சுன்றதெல்லாம் அதிமுக தொண்டனுக்கு தெரியும். அதுபோல நான் பெயரையெல்லாம் சொல்லி அந்த சகோதரிகளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று கருதுகிறேன். எனவே செங்கோட்டையன் யோகியம் இல்ல, ஒரு சராசரி மனிதனாக வாழ்வதற்கு கூட தகுதியற்றவர். அவருடைய நடிப்பு, ஒப்பனை, அவருடைய இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். செங்கோட்டையனை பற்றி தாவேக்காவில் இருக்கின்ற விஜய் ரசிகர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தெரிந்து கொள்கின்ற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் களத்தில் இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம், வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். யார் தடுத்தாலும் வருகின்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மக்களோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். எனவே எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லாமல் தேர்தல் களத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 193 தொகுதிகளை மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்ற ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி. வேற எந்த தலைவரும் எல்லாம் ஏசி அறையில உட்கார்ந்துக்கிட்டு வியூக வகுப்பாளர்கள் கொடுக்கிற செய்திகளை பரப்பி கொண்டிருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் களத்தில் போய் மக்களை சந்தித்து மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி மக்களிடம் பேசி மக்களுடைய தேவைகளை தெரிந்து மக்களுடைய பாதிப்புகளை உணர்ந்து அதிலிருந்து நிவாரணம் தேடுகின்ற முதலமைச்சராக தன்னை உருவாக்கி கொண்டவர். அவரை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்தவித சக்தியும் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டின் எதிர்பாரில்லாத ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாகி இருக்கிறார். அதனாலதான் ஸ்டாலின் அலறாரு. இன்னைக்கு கூட எல்லா கட்சியும் வாங்க, எல்லா கட்சியும் வாங்க, நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். எல்லாம் நீங்க எவ்வளவு நாளும் பேமெண்ட் சீட்டு நிறைய இருக்கு, பேமெண்ட் எவ்வளவு வேணா தரும், ஆனா சீட்டு மட்டும் கொஞ்சமா இருக்கு. இப்போ இந்த கல்லூரியெல்லாம் பாத்தீங்கன்னா 2 சீட் இருக்கும். ஏதோ கோட்டாவில் வர சீட்டு, அந்த செலெக்ஷன்ல வர சீட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த சீட்டெல்லாம் ஃபில்லப் ஆயிடுச்சு, இங்க நீங்க தேர்வு பெறல, உங்களுக்கு மார்க் கம்மியா இருக்கு, பேமெண்ட் சீட் இருக்கு, வாங்கிக்கங்கன்னுவாங்க. அந்த மாதிரி இப்போ திமுகவில் பேமெண்ட் சீட் ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா நீங்க உங்களுக்கு சீட்டு தரும், ஆனா நீங்க வேட்பாளரை திமுகவுக்கு குத்தகைக்கு விட்டுருங்க. 5 வருஷத்துக்கு திமுக அவங்க உதயசூரியன் அந்த சின்னத்துல போட்டிடுவாங்க. ஆனா உங்க கட்சி தான். இந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல சட்டை எணுது ஆனா மாப்பிள்ள அவருன்னு, அது மாதிரி வேட்பாளர் உங்க கட்சி ஆனா சட்டை எணுது. இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கோமாளித்தனமான, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி, பலமான கூட்டணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுகவை பலமாக்குவதற்காக இன்றைக்கு கட்சிகளை தியாகம் செய்து கொண்டிருக்காங்க. எல்லா கட்சியும் இனி எங்க கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, திமுக வெற்றி பெறணும், உதயசூரியன்ல நிக்க போறோம் சொல்லி இன்னைக்கு ஒரு வெக்கக்கேடான அரசியலை தமிழ்நாட்டுல இன்னைக்கு பணத்துக்காக இன்னைக்கு கட்சிகளை இழந்து கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு அனுதாபங்களை தெரிவிக்க இந்த தேர்தல் முடிவு வரும். இந்த தேர்தலுக்கு பிறகு திமுகவே இல்லாம போகுது. அதனால அதோட சேர்ந்து இவங்க போட்டிட்டு என்னத்தை சாதிக்க போறோம், அதை விட கொடுக்கறத வாங்கிக்கன்னு செட்டில் ஆயிடலான்னு இன்னைக்கு எல்லா கட்சியும் முடிவு பண்ணி திமுக கூட்டணி கட்சின்ற பெயர்ல எல்லாம் செட்டில்மெண்ட் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த செட்டில்மெண்ட் பேமெண்ட் எல்லாம் முடிய திமுக இன்னைக்கு செஞ்சிருக்க இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட்
தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பணத்தை வைத்துக்கொண்டு எதையும் சாதிக்கலாம் என்ற ஒரு மனநிலைக்கு இந்த தேர்தல் முடிவு மக்கள் மரண அடி கொடுக்க போறாங்க. எதையுமே செய்யாம 525 வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டு ஒரு குறைஞ்சபட்சம் மாசந்தோறும் கரண்ட் பில் எடுக்கிறேன்னாங்க, அதை எடுத்தாங்களா? ஒரு சின்ன வேலை அது. 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது, ஒரு மாசம் தூரம் எடுத்திருக்கணும். எடுத்தாங்களா? எதையுமே செய்யல. தமிழ்நாடு முழுக்க கல்வி கடனை வந்த உடனே ரத்து பண்ணிடுவோம் நாங்க. ரத்து பண்ணாங்களா? அந்த மாணவர்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? மாணவர்கள் இளைய தலைமுறையெல்லாம் எங்க பின்னால வருதுன்னா அவங்களுக்கு சொன்ன அந்த கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொன்னதையே செய்யல. அரசு ஊழியர்கள் பின்னால என்ன பின்னால இருப்பாங்க? இன்னைக்கு ரோட்ல நின்று போராட்டம் நடத்தின சிறப்பு ஆசிரியர்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? இடைநிலை ஆசிரியர் ஓட்டு போட்டுருவாங்களா? செவிலியர் ஓட்டு போட்டுருவாங்களா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கிராம பணியாளர்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? எல்லா மக்களும் போராடிட்டு வேற வழியே இல்லை. இவங்க கிட்ட இவங்க தேர்தல் நேரத்துல எங்க கோரிக்கை எல்லாம் எங்களுடைய கோரிக்கை, நாங்கள் எங்கள் வாக்குறுதியா வச்சிருக்கோம். வாக்குறுதியை வச்சு வெற்றி பெற்று 5 வருஷம் ஆட்டம் போட்டுட்டு கொள்ளை அடிச்சு உலகத்துல பல நாடுகள்ல கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு இங்க வந்து கனவுகளை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க. இதையெல்லாம் மக்கள் கேட்டா எல்லாம் மக்கள்லாம் போராடுங்கள். தமிழ்நாடு போராடுமா? இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க போய் ஆட்சியில உட்காந்து ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், மனுநீதி சோழன்ட்டு இவங்க ஒப்பனை பண்ணிக்கிட்டு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருப்பாங்க. மக்கள்லாம் போராடணுமா? எனவே மக்களை போராட வைத்துவிட்டு இவர்கள் சுகவாழ்வு உல்லாச வாழ்வு வாழ நினைக்கின்ற திமுக மாடல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அதுக்கு ஒரே விடிவு மக்கள் அமைதி, வளம், வளர்ச்சி என்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தாரக மந்திரத்தை நெஞ்சில் தேக்கி தமிழ்நாட்டை அமைதி மாநிலமாக, வளமிக்க மாநிலமாக, வளர்ச்சி பெற்ற மாநிலமாக உருவாக்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்குங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி துடை தெரியப்படுகின்ற நாள் தான் தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற நாள். இந்த நாட்டை ஆளப்போவது மன்னராட்சி முறையா ஜனநாயகமோ என்பதை நிர்ணயிக்கின்ற நாள் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவோம் என்று சூழ்வரை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் உணர்வுகளை உள்வாங்கி நாமும் அதை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.